உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது ஐபிசி தமிழின் தேர்தல் நிலவரம் பற்றிய தேர்தல் நேரலை. லண்டன் கலையகத்திலிருந்து லண்டனில் இருந்தும் மற்ற விருந்தினர்களுடன் நாம் இப்போது இணைந்திருக்கின்றோம். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் முடிவடைந்து தபால் மூல வாக்களிப்புகளின் விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது தொடர்பாகவும் தற்போதைய நிலவரம், இன்றைய இந்த நிலவரத்தை வைத்துக்கொண்டு அல்லது இப்போது இருக்கின்ற நிலவரத்தை வைத்துக்கொண்டு இந்த தேர்தல் என்ன விதமாக நடந்து முடிந்திருக்கின்றது, இதன் இலங்கை என்ற நாட்டினுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கும், அங்கு இருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள் உட்பட அனைத்து மக்களினுடைய நிலைமை எவ்வாறு செல்லப் போகின்றது போன்ற பல விடயங்களை நாங்கள் அலசி ஆராய இருக்கின்றோம். நேர்களும் எம்முடன் நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான இலக்கம் திரையிலே இருக்கின்றது. அதனை பார்த்து நீங்கள் எங்களை அழைத்துக் கொள்ளலாம். இந்த பகுதியிலே என்னுடன் இணைந்து இந்த தேர்தல் தொடர்பான விடயங்களை அலசுவதற்காக இருவர் இணைந்திருக்கின்றார்கள். முக்கியமாக உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த அரசியல் ஆய்வாளர், பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருப்பவர் அருள்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டிருக்கின்றார். அத்தோடு ஊடகவியலாளரும் தொடர்ச்சியாக அரசியல் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டுக் கொள்பவருமாக இருக்கின்ற ராகவன் கணேசமூர்த்தி அவர்களும் நம்முடன் இணைந்திருக்கின்றார். இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் நடேஷ். அருள், உங்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். பல தேர்தல்களை கண்டு வந்திருக்கின்றது தமிழ் பரப்பு, தமிழ் பேசும் மக்கள் பல தேர்தல்களை கண்டு வந்திருக்கின்றார்கள். 8 தேர்தல்களை கண்டு வந்திருக்கின்றார்கள். இது 9வது தேர்தல். அதே போன்று அரசியல் கட்சிகளும் இந்த தேர்தலை கண்டு வந்திருக்கின்றது. தற்போதைய நிலவரப்படி அனுரகுமார திசநாயக்க தபால் மூல வாக்களிப்பின் அடிப்படையில் பார்த்தால் முன்னிலை வகிக்கின்றார். சாதாரண முன்னிலை இல்லை, கிட்டத்தட்ட 60% வாக்குகள் அடிப்படையில் அவர் முன்னிலை வகிக்கின்றார். என்ன சொல்லி இருக்கின்றது இந்த தேர்தல் முடிவுகள் தற்போது வரைக்கும் வந்திருக்கின்றதை வைத்துக் கொண்டு நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? மக்கள் மாற்றம் ஒன்றை விரும்புகின்றனர். மக்களுடைய மாற்றத்தின் எதிரொலி பழைய திருடர்களை விட புதிதாக ஒருவரை கண்டுபிடிப்பதன் ஊடாக தங்களுக்கு ஒரு விமோசனம் கிட்டுமா என்ற அளவில் மக்கள் தங்களுடைய வாக்குச்சீட்டை விநியோகித்திருக்கின்றார்கள். ஆனால் தேர்தல் மேடைகளில் முழங்குவது போல உலக வங்கியோடும் சர்வதேச நாணய நிதியத்தோடும் பிற கடன் வழங்கு நிறுவனங்களோடும் பேசி நல்ல பெறுபேறுகளை பெற்று இலங்கை திருநாட்டை சுபிட்ச பாதைக்கு அழைத்துச் செல்வோம், இறக்குமதியை விட ஏற்றுமதி மிக மிக குறைவாக இருக்கும் ஒரு தேசத்தில் 2க்கும் சமநிலை காண்போம் என்பது போன்ற பல்வேறு கனவு சத்திய வாக்குகளோடு அனுரகுமார திசநாயக்கா மற்றும் அவரது குழுவினர் நாடுதோறும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் மக்களுடைய கோபம் அறகலைய என்பது வெற்றி பெறவில்லை. பங்களாதேஷில் நடந்த மாணவர் எழுச்சி கூட ஓரளவுக்கு மாணவர்கள் விரும்பிய ஒரு புதிய தலைவரை தெரிவு செய்யும் அளவுக்கு வளர்ந்தது, வென்றது. அந்த புதிய தலைவரும் மேலத்தைய காதலர் என்பது வேறு விடயம். ஆனால் இலங்கையில் ரணில் மாத்தியோ அரசை கைப்பற்றி பெரும் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டார். மக்களுக்காக போராடியவர்கள் வதைக்கப்பட்டார்கள். மக்களுடைய தலையில் வரிச்சுமை அதிகரிக்கப்பட்டது. குறிப்பாக முகப்புத்தகத்தில் அடிக்கடி குறிப்பெழுதுபவர்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பிரச்சாரம் செய்தார்கள். நாட்டை மீட்டது ரணில் என்கிறார்கள். ஆனால் 95 ரூபாய் வித்த அரிசி 250 ரூபாய் விற்கிறது. நாட்டை மீட்டது யார் என்று கேட்டார்கள். அதுபோல மின்சார கட்டணம் போன்ற இதர கட்டணங்கள் ஊடாக மக்களுடைய வயிற்றில் அடித்து மேலத்தைய காதலனான ரணில் உலக வங்கியையும் சர்வதேச நாணயத்தையும் திருப்திப்படுத்தி பல கடன் பொதிகளை ஏற்கனவே சுமக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் இலங்கை தீவென்ற கழுதை மீது ஏற்றி வைத்துள்ளார். இல்ல, இந்த கழுதை பொதி சுமக்குமா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இந்த கழுதையை குளிப்பாட்டி அல்லது கழுதைக்கு இது கழுதை இது கழுதை இல்லை, இது கோவறு கழுதை அல்லது இது ஒரு வேறு ஒரு இது குதிரை என்ற ரீதியிலே பிம்பம் கட்டப்பட்டுதான் ஏகேடி ரக்கப்பட்டிருக்கின்றார் என்ற விமர்சனங்களும் இருக்கின்றது.
நாங்கள் இவ்வளவு காலமும் இருக்கின்ற பிரச்சனைகள், ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் பற்றி பேசி இருக்கின்றோம். நீங்கள் சொல்வது போல மக்கள் ஒரு மாற்றத்திற்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்றால் அந்த மாற்றம் நிகழாது என்று ஏன் சொல்கின்றீர்கள்? ஏனென்றால் ஒரு புதிய அலையாக கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து இன்று வரை மாறி மாறி நடந்து வந்த ஆட்சியிலிருந்து ஒரு மாற்றாக ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வருகின்றது. இதனை ஏன் அவர்கள் ஒரு புதிய வழியினை அல்லது புதிய அப்ரோச்சினை மேற்கொள்ள மாட்டார்கள் என்ற விமர்சனம் ஏன் வாக்கு எண்ணி கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த விடயத்தினை நீங்கள் முன்வைக்கின்றீர்கள்? தேர்தல் மேடைகளில் வாக்கு பொறுக்குவதற்காக வாய்ச்சவடால் அடிப்பது என்பது ஒன்று. ஆனால் பாராளுமன்றத்தினூடாக அதிகாரத்தை கைப்பற்றி சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி போன்ற பின்கதவால் வந்து கொள்ளையிடும் புதிய காலனித்துவவாதிகளை வெற்றி கொள்வதற்கு இதே வழியில் பலர் முயன்றார்கள். அதற்கு நாங்கள் 1970களில் சிலியில் நடந்த டாக்டர் அலண்டேயில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதன் பின்பு கேரளாவில் நம்பூதிரிபாடு, திரிபுராவில் சிபிஐஎம் தோழர்கள் என நிறைய உதாரணங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். இவர்களுடைய பாச்சா எதுவுமே IMF-இடமும் உலக வங்கியிடமும் பலிக்காது. இவர்கள் ஆட்சி கட்டில் ஏற முன்னரே புதிய கடன் பொதிகளை 12 பில்லியன் பெறுமதியான ரீஸ்ட்ரக்சர் லோன் ரீஸ்ட்ரக்சர் கடன் சீரமைப்பை செய்து முடித்து விட்டார்கள். இவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அனுரகுமார திசாநாயக்கா பதவிக்கு வரலாம், அல்லது எல்லோரிடமும் பேசி பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்று வாய்ச்சவடால் அடிக்கும் பிரதமராக வரப்போகும் ஹரிணி ஜெயசூரிய அம்மையார் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் பல விடயங்கள் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டு இவர்கள் பதவி ஏறும் போது, இவர்கள் பதவி நாற்காலியின் ஒரு காலை எட்டி பிடிக்கும் போது ஏற்கனவே கையெழுத்திட்ட பேனாவின் ஈரம் காய்ந்திருக்கும். அது 5 வருடங்களுக்கு இவர்களை கட்டி போடும். அது உங்களுடைய முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கொள்கின்றேன். ராகவன், ஒரு ஊடகவியலாளராக உங்களுடைய பார்வை ஒரு புதிய களமாக காணப்பட்டது, ஒரு புதிய களமாக இந்த தேர்தல் காணப்பட்டது. உதாரணமாக சொல்ல போனால் மும்முனை போட்டி என்ற விடயம் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மும்முனை போட்டி என்ற விடயம் தமிழ் மக்கள் மத்தியில் தான் அதிகமாக பேசப்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகின்றது. தெற்கிலே அது ஒரு இருமுனை போட்டியாகத்தான் பலராலும் பார்க்கப்பட்டது என்ற கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது. அனுரவுக்கும் சஜித்துக்குமான போட்டியாகத்தான் பார்க்கப்பட்டது என்று. ரணில் ஜனாதிபதியாக இருந்தபடியினால் அவருக்கான ஒரு அலையாக அல்லது அவர் வெல்லக்கூடும் என்ற ஒரு போக்கையும் வைத்துக் கொண்டுதான் இந்த முடிவுகள் வெளியே சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. உங்களுடைய இவ்வளவு நாளும் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை பார்த்து வந்திருப்பீர்கள். எவ்வாறு பார்க்கின்றீர்கள் தற்போது இருக்கின்ற நிலவரத்தை? நிச்சயமாக இது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி தேர்தலில் இதுவரை காலமும் பெரும்பான்மையாக இருதரப்பு போட்டியாகத்தான் ஜனாதிபதி தேர்தல் அமைந்திருந்தது. நிச்சயமாக 2 பிரதான கட்சிகள், இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக 2 பிரதான கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும். அந்த வகையில் அந்த 2 கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் மட்டும்தான், அவர்களை முன்னிறுத்தித்தான் அந்த வாக்குகள் தீர்மானிக்கப்படும், மக்களுடைய தேர்வும் அமையும். இந்த முறை சிறுபான்மையினரை பொறுத்த வரைக்கும், அதாவது வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அங்கே பொது வேட்பாளர் என்ற ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. மிக அவசரமாக மேற்கொள்ளப்பட்ட கட்டமைப்பு அது. அந்த வகையில் அந்த வடக்கு கிழக்கு வாக்குகள் தான் இதுவரை காலமும், மிக முக்கியமாக கோட்டாபய ராஜபக்சவினுடைய அந்த வரவுக்கு முன்னர் வரைக்குமாக அந்த சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகள் தான் ஜனாதிபதி தேர்தலில் மிக முக்கிய வகிபாகத்தை வகித்திருந்தது. ஆனால் கோட்டாபய ராஜபக்சவின் வருகையின் போது பெரும்பான்மை சிங்கள மக்களினுடைய வாக்குகள் 69 லட்சம் வாக்குகள் மிக முக்கியமாக வழங்கப்பட்டிருந்தது. அதன் பின்னராக இந்த தேர்தலில் மும்முனை போட்டியாக பெரும்பான்மை இனத்தை சார்ந்த சிங்கள மக்களினுடைய பார்வையில் மும்முனை போட்டியாக இது அமைந்திருந்தது. ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இது 4 முனை போட்டி. ஏனென்று சொல்லி சொன்னால் அது ஒரு பக்கமாக பொது வேட்பாளர் என்பதும் மிக முக்கியமாக ஒன்றாக பார்க்கப்பட்டதனால் இது 4 பக்க போட்டியாக அமைந்திருந்தது. ஆனால் எவ்வாறாயினும் பார்க்கப்பட்டிருந்தாலும் முக்கியமாக பார்க்கப்பட்டிருந்தாலும் அவர்களே சொல்லிக் கொண்டார்கள், எங்களுக்கு வெல்லுவதற்கான
சந்தர்ப்பம் இல்லை. அது ஒரு 4 முனை போட்டி என்று எவ்வாறு அதனை குறிக்க முடியும் ராகவன்? இல்லை, ஏன் அவ்வாறு கூறுகிறேன் என்றால், இதில் இருக்கின்ற பிரச்சனை, எங்களுடைய சிறுபான்மை வாக்குகள் தான் பெரும்பான்மையாக வரப்போகின்ற அந்த பிரதான ஜனாதிபதி வேட்பாளருக்கான மிக பெரும் வகிபாகத்தை இதுவரை காலமும் செலுத்தி இருந்தது. அந்த வகையில் இம்முறையும் கூட மிக பிரதானமாக போட்டியிடுகின்ற மிக முக்கியமானவர்கள் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, இந்த மூவருமே மிக பிரதானமாக குறிவைத்திருந்தது என்று சொல்லி சொன்னால் இந்த வடக்கு கிழக்கு வாக்குகளை கொண்டது. அவர்களுடைய பிரச்சாரங்கள், அவர்களுடைய பரப்புரை நேரடியாக யாழ்ப்பாணத்தில், கிளிநொச்சியில், முல்லைத்தீவில், அது மட்டுமல்லாமல் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை ஆகிய பிரதேசங்களில் மிக முக்கியமாக தொடர்ச்சியாக 2 நாட்கள், 3 நாட்கள், 4 நாட்கள் என தங்கியிருந்து தங்களுடைய பரப்புரைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தேர்தலில் அதை மிக முக்கியமாக புலத்திலும் சரி அல்லது வெளிநாடுகளிலும் சரி எல்லோராலும் மிக அவதானமாக, மிக உன்னிப்பாகவும் பார்க்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் இந்த பொது வேட்பாளர் கட்டமைப்பு மிக மிக அவசரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த வாக்குகள் மிக பிரதானமாக இந்த தமிழ் மக்களினுடைய, வடக்கு கிழக்கு வாழ் மக்களினுடைய வாக்குகள் மிக பிரதானமாக செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது நிச்சயமாக இந்த தேர்தலில். இருந்தாலும் கூட இனி வரப்போகும் இந்த வாக்கு எண்ணிக்கை தான் சொல்ல போகிறது எங்களுடைய வாக்குகள் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்து. ஏனென்றால் கோட்டாபய ராஜபக்சவினுடைய அவருக்கு கிடைத்த அந்த நேரத்தில் கிடைத்த அந்த 69 லட்சம் வாக்குகள் எங்களுடைய சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளை பிரதானப்படுத்தி இருக்கவில்லை. அது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை. ஆனால் இம்முறை அப்படி அல்ல. இம்முறை பிளவடைந்திருக்கிறது. வாக்குகள் மிக முக்கியமாக பிளவடைந்திருக்கிறது. ரணிலுக்கும் சென்றிருக்கிறது, சஜித் பிரேமதாசவுக்கும் சென்றிருக்கிறது, அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பெருமளவாக சென்றிருக்கிறது. இது இலங்கை பூராவுமாக, நாடு பூராவும் கிடைக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில். இருந்தாலும் எங்களுடைய வாக்குகள் கிடைத்திருந்தால், ஒருவேளை கிடைத்திருந்தால், இரண்டாவதாக வருவார் என்று சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அந்த வேட்பாளருக்கு எங்களுடைய வாக்குகளினுடைய எத்தனை, வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை வாக்குகள் உள்ளன என்று சொல்லி அவற்றை கணக்கிட்டு, வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற செலுத்தப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டு பார்க்கும்போது, அதை கூட்டி பார்க்கும்போது சில வேளைகளில் இவரை தாண்டக்கூடியதாக இருந்திருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாக்குகள் தான் மிக பிரதான ஒரு வகிபாகத்தை வகித்திருக்கும் என்பது மறக்க முடியாத உண்மை. இது என்னுடைய பார்வை. தமிழ் பேசும் மக்கள், முக்கியமாக வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்களுடைய வாக்குகள் ஒரு சேர கிடைக்க பெற்றிருந்தால், அது ஒரு 60 அல்லது 70% மேலாக ஒரு சேர கிடைக்க பெற்றிருந்தால், இதில் ஒரு நெக்காக மிக கூர்மையான ஒரு போட்டியாக அமைந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று நீங்கள் சொல்வதை நான் புரிந்து கொள்கின்றேன். இதில் இன்னும் ஒரு கேள்வி, உங்கள் இருவரிடமுமே இந்த கேள்வியை வைக்கின்றேன். இது ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கின்றது. இந்த தேர்தலிலே அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெறும் பட்சத்தில் தமிழ் மக்களுடைய, வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுடைய வாக்குகள் அவருக்கு கிடைப்பது என்பது மிக குறைவானதாக இருக்கு. மிக மிக குறைவானதாகத்தான் இருக்க போகின்றது. கிட்டத்தட்ட அது ஒப்பீட்டு ரீதியிலே கோத்தபாய ராஜபக்ஷவினுடைய வெற்றி எவ்வாறு அமைந்திருந்ததோ, வடக்கு கிழக்கில் பெரும் எண்ணிக்கையில் வாக்குகளை பெறாமல் ஒரு சிங்கள தேசத்தினுடைய அல்ல தெற்கினுடைய வாக்குகளை மட்டும் வைத்துக் கொண்டு நான் வெற்றியை பெறுவேன் என்று அவர் கூறியிருந்தார். அவ்வாறான ஒரு நிலைமை உருவாகும் பட்சத்தில் இதனை எவ்வாறு, இதுவும் ஒரு இனவாதத்திற்கான வாக்கு என்று புரிந்து கொள்ள முடியுமா அருள்? ஏனென்றால் இது இனவாதம் மிக குறைவாக பேசப்பட்ட, பெருமளவில் இனவாதம் பேசப்படாத ஒரு தேர்தல் என்ற ஒரு மாயையல், ஒரு பிம்பத்தை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்ப அனுரகுமார திசாநாயக்கவும் சிங்கள வாக்குகள் அல்லது தெற்கின் வாக்குகளை பெரும்பான்மையாக பெற்று வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்றால் அவ்வாறான ஒரு வெற்றியாக அமையும். கோத்தபாய ராஜபக்சவும் அவ்வாறான ஒரு வெற்றியை தான் பெற்றார். இந்த முரணை எவ்வாறு புரிந்து கொள்வது அருள்? இதனை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஐக்கிய சோசியலிச கட்சி மற்றும் சமத்துவ கட்சி போன்ற ஈழத்தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்து ஜனாதிபதி தேர்தலில் பங்கெடுக்கும் கட்சிகளின் தொண்டர்களோடு பேச வேண்டும். அவர்களுடைய குறிப்புகளின்படி அவர்கள் இதனை பொது வழியிலும் வைத்துள்ளார்கள். குறிப்பாக தோழர் சேனன் மெய்வழிக்கு வழங்கிய பேட்டியில் இதனை தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பலர் தனிப்பட்ட உரையாடல்களில் இதனை குறிப்பிட்டுள்ளனர். தெற்கு அனுரவின் பின்னால், அனுர இனவாதத்தின் பின்னால் என்றுதான்
அவர்கள் தகவல் அனுப்பி கொண்டிருந்தார்கள். பரவலாக இனவாதம் பேசப்படவில்லை என்பது ஒன்று. மேடைகளில் அதனை நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு தலைவரை மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது அவருடைய கடந்த காலத்தை, அவர் எதுவிதம் கடந்த காலத்தில் நடந்து கொண்டார், தமிழர்களிடமிருந்து இலங்கை தீவை மீட்க இலங்கை படைக்கு படை திரட்டி கொடுத்தாரா இல்லையா, தேர்தல்களில் முன்னைய தேர்தல்களில் எதுவிதம் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார், சந்திரிகா பண்டாரநாயக்காவின் அமைச்சரவையில் இடம் பிடித்தாரா இல்லையா, இது போன்ற ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எனப்படும் கடந்த கால வரலாறுகளை அவர்கள் தோண்டி துருவி பார்ப்பார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஜிஎன்பி, எஸ்எல்எப்பி அல்லது மொட்டு, சிட்டு போன்ற கட்சிகளுக்கு அனுரகுமார திசாநாயக்கா இனவாதத்தில் எந்த அளவிலும் குறைந்தவர் அல்ல என்ற துணிவிலேயே அவருக்கு இந்த வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல தமிழ் பகுதிகளில் ஏன் அவருக்கு வாக்குகள் வழங்கப்படவில்லை என்றால், தமிழ் பகுதிகளில் குறிப்பாக அரசியல் விழிப்புணர்வு பெற்ற இனவாதத்தை விதைக்கின்றீர்கள் இல்லையா? நீங்கள் அந்த அருணகுமார் இனவாதம் முன்வைக்கும் பொழுது நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் பொது இனவாதத்தின் தோற்றுவாய் எங்களுடைய தேசத்தில் ஒவ்வொரு வர்க்கத்தாலும் வெவ்வேறு விதத்தில் வியாக்கியானம் செய்யப்படுகின்றது. உதாரணமாக சொன்னால், தமிழ் தரக முதலாளி வர்க்கத்தால் ஆரம்ப காலத்தில் சிங்களவன் தோலில் செருப்பு தைக்க வேண்டும், தொப்பி விரட்டி சோனகன் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதுபோல சிங்கள தரக முதலாளி வர்க்கத்தால் தோசைக்கடே மசாலா வடே என்றெல்லாம் சொல்லப்பட்டது. பிள்ளையாரை தூக்கி தண்ணீருக்குள் எறிந்துவிட்டு பிள்ளையார் குளிக்க போய்விட்டார் என்று சொன்னவர்கள்தான் சிங்கள காடியர்கள். ஆனால் உழைக்கும் வர்க்கம், சிங்கள தமிழ் உழைக்கும் வர்க்கம் இந்த இனவாதத்தை எப்படி கிரகித்திருக்கின்றது என்பதனை நீங்கள் கூர்மையாக அவதானிக்க வேண்டும். உலக வங்கி சுரண்டலுக்கு ஆளான ஒரு முதலாளித்துவ புரட்சிக்கு தேவையான நிதி வசதியற்ற ஒரு தீவு, காலனித்துவ சுரண்டலால் பாதிக்கப்பட்ட ஒரு தீவு உலக வங்கி சுரண்டலுக்கு ஆட்பட்ட போது, உலக வங்கியிடம் கையேந்தி நின்ற போது, காலங்காலமாக அந்த சுரண்டலை மறைக்கவும், நாட்டின் முன்னேற்றத்தை, நாட்டில் உருவாகும் புதிய இளைய தலைமுறைக்கு வேலை வழங்காமல் இருக்கும் தங்கள் கையாளாத்தனத்தை மறைக்கவும் தான் சிங்கள ஆளும் வர்க்கம் தமிழர் மீது இனவரியை திட்டமிட்டு பரப்பியது. 56ஆம் ஆண்டு தனி சிங்கள சட்டம் என்பது தமிழர்களிடமிருந்து வேலைகளை பிடுங்கி சிங்களவர்களுக்கு வழங்குவதை அன்றி வேறு எதுவும் அல்ல. மகாவலி திட்டம் என்றால் தமிழர்களுடைய நிலங்களில் மகாவலியை ஓடச் செய்து அந்த இடங்களில் தங்களுக்கு விருப்பமான சிங்கள காடையர்களை குடியிருத்தி தமிழ் தாயகத்தை துண்டாடுவதன்றி வேறொன்றுமில்லை. வரலாற்று ரீதியாக இந்த விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வந்திருக்கின்றோம். நடந்த விடயங்களையும் பேசி வந்திருக்கின்றோம். நடக்கின்ற விடயங்களையும் பேசி வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த 2024 தேர்தலிலே அவர்கள் குறிப்பிட்ட முக்கியமான விடயம் இனவாதம் என்ற விடயம் பேசப்படவில்லை, இனவாதம் முன்வைக்கப்படவில்லை. எந்த முக்கியமான வேட்பாளர்களும் ஒற்றையாட்சி என்ற விடயத்தை முன்வைக்கவில்லை. 13ஆம் திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துகின்றோம் என்று நேரடியாகவோ மறைமுகமாகவோ 3 வேட்பாளர்களும் குறிப்பிடுகின்றார்கள். சமத்துவம், ஜனநாயகம் கொண்ட ஒரு ஆட்சியை முன்னெடுப்போம் என்று எல்லோரும் குறிப்பிடுகின்றார்கள். அனுரகுமார திசாநாயக்கா தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த விடயங்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அனுரகுமார திசாநாயக்கா சொன்னது போல அல்லது எச்சரித்தது போல இந்த வெற்றியில் நீங்கள் ஏன் பங்காளராகவில்லை ராகவன்? நிச்சயமாக இதில் உள்ள ஒரு குறைபாடு என்று சொல்லி சொன்னால், அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்த போது அந்த வேளையில் அவர் குறிப்பிட்ட விடயம் தமிழர்களுக்கான தீர்வு, இதுவரைக்குமாக கேட்கப்படுகின்ற தீர்வு சம்பந்தமாக எது விதத்திலும் எந்த ஒரு வார்த்தையையும் அவர் வெளியிடவில்லை. ஆனால் குறிப்பிட்ட ஒரே ஒரு விடயம், தெற்கிலே மாற்றத்திற்காக மக்கள் முன்வருகின்ற போது, அந்த மக்கள் விரும்புகின்ற போது, அந்த மாற்றத்திற்கு இடையூறாக நீங்கள் இருப்பது ஒரு முறையில்லை என்ற வகையில் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். அந்த மாற்றத்தோடு நீங்களும் இணையுங்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனால்
மக்களுக்கான தீர்வு சம்பந்தமாக எந்த ஒரு விடயத்தையும் அவர் முன்வைக்கவும் இல்லை, அல்லது இதை நடைமுறைப்படுத்துவோம், அதை தருவோம், இதை தருவோம் என்று சொல்லி எந்தவித வாக்குறுதிகளையும் வழங்கவில்லை. அவர் அதை நேரடியாகவும் அனுகுமார திசாநாயக்க சொல்லியிருந்தார். ஆனால் மக்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது, அதாவது வடக்கு கிழக்கு வாழ் எங்களுடைய தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்பாக அமைந்திருந்தது, தீர்வு சம்பந்தமாக, இனப்பிரச்சினைக்கான தீர்வு சம்பந்தமாக ஏதாவது வாக்குறுதியை வழங்கும் பட்சத்தில் அன்றகுமார திசாநாயக்கவிற்கு தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஆதரவினை வழங்கலாம் என்ற ஒரு சிந்தனை பாடு ஒரு சாரரிடம், புத்திஜீவிகளிடம் அந்த ஒரு சிந்தனைப்பாடு வெளிப்பட்டிருந்தது. இருந்தாலும் அந்த வாக்குறுதிகளை வழங்க அவர் தயாராக இல்லை. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னார், தெற்கில் பெரும்பான்மை இனத்தவர்களிடம் தங்களுக்கான ஆதரவு குறைந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் அன்றகுமார திசாநாயக்கவுக்கு இருந்தது. அதனால் அந்த வாக்குறுதியை அவர் வழங்குவதற்கு அவர் தயாராக இல்லை. ஆனால் நடக்கின்ற இந்த தேர்தலானது எல்லோருக்கும் ஒருமித்த தேர்தலாக, எல்லோரும் ஒன்றுபட்ட தேர்தலாக, புதியதொரு மாற்றத்தை நோக்கி நகருவோம் என்ற ஒரு வாக்குறுதியை மட்டும், ஒரு விடயத்தை மட்டும் முன்னிறுத்தித்தான் இதை கொண்டு சென்றிருந்தார். ஆனால் இங்கே மற்ற வேட்பாளர்களோடு ஒப்பிடும் போது அன்றகுமாரனுடைய சிந்தனை இனியொரு மாற்றத்தினை ஏற்படுத்துவோம், அதாவது புதியதொரு இலங்கையை கட்டியெழுப்புவோம், பொருளாதார ரீதியில் சமத்துவ அடிப்படையில் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கிறாரே தவிர தமிழர்களுக்கான தீர்வினை வழங்குவோம் என்று சொல்லி எந்த ஒரு இடத்திலும் அவர் வலியுறுத்தவில்லை. அதுதான் அவருடைய தற்போது அவருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்ற, அதாவது இந்த தபால் மூல வாக்களிப்பின் முடிவுகளை முன்னிலைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே குறிப்பிட்டிருந்தார்களே, அதாவது என்ன சொல்வது, யாழ்ப்பாண மன்னிக்க வேண்டும், நல்லிணக்க அரசாங்கத்தில் எடுக்கப்பட்ட சட்ட சீர்திருத்தம் அல்லது அந்த சட்ட சீர்திருத்த அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்த முயற்சியை அதை தொடர்ச்சியாக கையாண்டு அதனை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த முடிவுகளை, அந்த சீர்திருத்தத்தை முடித்து வைப்பேன், அது ஒரு தீர்வாக அதிகார பகிர்வுக்கான, அதாவது திரும்ப பெறப்பட முடியாத அதிகாரம், எனக்கு அது என்னன்னு தெரியாது, இல்லை அதை எழுதி கொடுத்தவரிடம் கேட்க வேண்டும், திரும்ப பெறப்பட முடியாத அதிகார பகிர்வு என்பதுதான் அவர் முன்வைத்தது. சுமந்திரனே நேரடியாக சொல்லியிருக்கார், இந்த 3 தலைமைகளுக்கும் தான் இந்த விடயங்களை எழுதி கொடுத்தேன் என்றும் கூட அவர் சொல்லி இருக்கின்றார். அதை கொடுத்திருக்கின்றார்கள். இல்லை, நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட அந்த சட்ட சீர்திருத்தம் அல்லது தீர்வு பொதி சம்பந்தமான விடயங்கள் நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியிலேயே நிறைவேற்றப்படவில்லை. அதில் ஒரு குறைந்தது ஒரு 10% நிறைவேற்றப்படவில்லை. இதுதான் உண்மை, ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆனால் இதனை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லி சொன்னால் அது தமிழர்களுக்கான தீர்வாக அமையாது. நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட அந்த சில சட்ட சீர்திருத்தங்கள் ஆகட்டும் அல்லது தீர்வு, தமிழ் மக்கள் என்ன தீர்வை எதிர்பார்க்கணும், தமிழ் மக்களுக்கான தீர்வு என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் ஆரம்ப காலத்திலிருந்தே சுயாட்சி அதிகாரம் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள். அதாவது சமஷ்டி என்ற அடிப்படையை தற்போது ஏற்றுக்கொள்கின்ற நிலைக்கு தனிநாடு தன்னாட்சி அதிகாரம் என்ற அந்த நிலையிலிருந்து சமஷ்டி என்ற அடிப்படைக்கு மீண்டும் வந்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் தந்தை செல்வா காலத்துக்கு அந்த காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து தந்தை செல்வா காலம் வரைக்குமாக சமஷ்டி என்ற ஒரு விடயத்தை கையில் எடுத்திருந்தார்கள். அதன் பின்னராக எமது போராட்டமானது வலுப்பெற்றிருந்த காலப்பகுதியில் தனிநாடு தன்னாட்சி சுய நிர்ணயம் என்ற அந்த கொள்கையோடு அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்டம் நிறைவுக்கு வந்தது 2009ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து. அதன் பின்னரான காலப்பகுதியில் மீண்டும் கையில் எடுக்கப்பட்டிருப்பது சுயாட்சி என்ற ஒரு தீர்வினை மக்கள் தற்போது, மக்கள் என்று சொல்வதை விட மக்கள் பிரதிநிதிகள் அதை முன்னிறுத்தி கொண்டிருந்தார்கள். இப்போது அதற்கும் வழிவகை இல்லை. தற்போது சொல்லப்பட்டிருக்கிற விடயம் 13+ என்று ஏதோ இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். பொது வேட்பாளர் கட்டமைப்பு ஒரு விடயத்தை முன்னிறுத்தி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையினை கொடுத்திருக்கின்றார்கள். அதனை தமிழ் மக்களுடைய தீர்வாக எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக அதில் கூட பல முரண்பாடுகள் இருக்கின்றன. அதிலும் நிகழ்நிலை சந்திப்புகள் பலவற்றில் என்னுடைய அவர்களுடன் முரண்பட்ட சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் அதற்கான தெளிவான விளக்கங்கள் சரியாக வழங்கப்படவில்லை. அதை கேட்டு அதை விளங்கப்படுத்தி அதை பற்றிய விவாதங்களை முன்கொண்டு சென்று அதற்கான ஒரு சாமானிய மக்களுக்கும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை
கொண்டு சென்று சேர்ப்பதற்கு அடிப்படை ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு கொண்டு சென்று சேர்ப்பதற்கான காலப்பகுதி பொது வேட்பாளருக்கு அல்லது அவர் சார்ந்த அந்த சிவில் கட்டமைப்புகளுக்கோ கிடைக்கவில்லை என்று ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் அங்கே பல விடயங்கள் முரண்பாட்டுக்குரிய கருத்துக்கள் அதில் இருப்பது என்பதோ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. இந்த தபால் மூல வாக்களிப்பு அடிப்படையில் சிலர் என்ன சொல்லுகின்றார் என்றால், முக்கியமாக வன்னியில் அல்லது யாழ்ப்பாணத்தில் ரணில் யாழ்ப்பாணத்தில் அதிக வாக்குகளையும் வன்னியில் சஜித் அதிகமான வாக்குகளையும் பெற்றிருந்தார். அனுரகுமார திசாநாயக்க கணிசமான ஓரளவான வாக்குகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதற்கு பின்னால் அரியநேந்திரன் அதற்கு பின்னால் தான் இருக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளர் என்ற கட்டமைப்பை முன்னிறுத்தி அவர்கள் தங்களுடைய தேர்தலை சந்தித்தார்கள். அதில் இருக்கின்ற பிரச்சனைகள் பலவற்றை பேசி இருக்கின்றோம். தமிழ் பொது வேட்பாளர் என்ற கட்டமைப்பிற்குள் அல்லது அவர்கள் முன்வைத்த தேர்தல் அறிக்கையில் இருக்கின்ற சாதகங்கள் பாதகங்கள் போன்ற பல விடயங்களை நாம் அலசி ஆராய்ந்திருக்கின்றோம். இதற்குள் பல குற்றச்சாட்டுகள் கூட வைக்கப்பட்டிருந்தது. அது ரணில் தரப்பால் உள்ளிறக்கப்பட்டவர் அல்லது இந்தியாவினுடைய இறக்குமதி, இந்தியாவின் திட்டம் இதற்குள் இருக்கின்றது போன்ற பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை இந்த தேர்தலிலே ஆனால் வடக்கு கிழக்கில் ஒரு மந்தமான நிலை, தேர்தல் வாக்களிப்பில் ஒரு மந்தமான நிலை தென்படுகின்றது. இதன் அடிப்படையில் பார்க்க போனால் அங்கு இருக்கின்ற பெரிய கட்சியான தமிழரசு கட்சியினுடைய வாய்ஸ், அவர்களால் சொல்லப்பட்டது அங்கு எடுபடவில்லை என்ற ஒரு முடிவுக்கு இப்ப வருவது எளியாக இருக்கும் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். தமிழரசு கட்சியின் ஒரு பகுதியினர் என்று சொல்லிக் கொள்வோம். ஒரு பகுதியினர் அல்லது ஒட்டுமொத்தமாக ஒரு பகுதியினர் தமிழரசு கட்சியின் முடிவு என்று அறிவிக்கப்பட்ட அந்த முடிவில் தமிழர்கள் அங்கிருக்கும் மக்கள் அதனை கேட்கவில்லை என்று சொல்லலாம், அதனை கிரகிக்கவில்லை என்று சொல்லலாம். அப்படி இல்லாவிட்டால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னிறுத்திய பகிஷ்கரிப்பு என்ற விடயம் ஓரளவிற்கு மக்களுடைய மனநிலையை அவர்கள் பிரதிபலித்திருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த இரண்டையும் தாண்டி இந்த இருவர் யாருக்குமே வாக்களிக்க வேண்டாம் என்று ஒரு முடிவில் இருந்த மக்கள் எமது வேட்பாளர் ஒருவர் நிற்கின்றார், அவரை பொது வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றார்கள், அவருக்கு வாக்களிக்கின்றோம் என்ற ரீதியில் வாக்களித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதில் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த பொது வேட்பாளர் என்பது பொது வேட்பாளர் கட்டமைப்பு மக்களிடம் மிக நெருக்கமாக கொண்டு சேர்க்கப்படவில்லை. அது மிக பெரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழரசு கட்சிக்குள்ளேயே பல்வேறுபட்ட குழப்பங்கள். ஒரு பக்கம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, கஜேந்திர குமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பகிஷ்கரிப்பை கோரியிருந்தது. அதே வேளையில் தமிழரசு கட்சி பல்வேறு பாகங்களாக பிரிந்து கொண்டது. வன்னி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வினோ நோகராதலிங்கம் இறுதி நேரத்தில் தேர்தலுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பதாக ரணிலுக்கான தனது ஆதரவை கொழும்பில் வைத்து பகிரங்கமாக ஊடகங்களை அழைத்து தெரிவித்திருந்தார். அதற்கு முன்னதாக தமிழரசு கட்சியினுடைய தீர்மானத்துக்கு எதிராக அல்லது அதனை மீறி தன்னுடைய சுய விருப்பின் பேரில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இணைந்த தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பொது வேட்பாளருக்கான தனது ஆதரவினை அவர் தனித்து தெரிவித்திருந்தார். இதேவேளையில் தமிழரசு கட்சியின் தலைவராக இல்லையா என்பது கூட அதை பற்றி தான் சொல்ல வருகிறேன். இதுவரைக்கும் தமிழரசு கட்சியின் தலைவராக யார் இருக்கிறார் என்பது தெரியாத ஒரு நிலையில் அவரை தமிழரசு கட்சியின் தலைவரா அல்லது இல்லையா என்பது குழப்பகரமாக இருந்தாலும் நாங்கள் அவரை தமிழரசு கட்சியின் தலைவராக ஏற்றுக்கொண்டு மாவை சேனாதராஜா அவர்கள் இறுதி வரைக்கும் மௌனம் காத்திருந்த நிலையில் கடைசி வேளையில் பல குழப்பகரமான தன்னுடைய விவரங்களை வெளியிட்டிருந்த நிலையில் கடைசியாக கட்சியின் முடிவு தன்னுடைய முடிவு என்று சொல்லி சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தங்களுடைய கட்சியினுடைய ஒட்டுமொத்த ஆதரவினை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அந்த மத்திய குழு செயற்குழு தமிழரசு கட்சியின் கூட்டம் வவுனியாவில் நடைபெற்றிருந்த நிலையில் அதன் பின்னராக எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு அமைய தாங்கள் ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லியிருந்தார்கள். அதே வேளையில்
தமிழரசு கட்சியின் இளைஞரணி என்று சொல்லப்படுகின்ற மாவை சேனாதிராஜ் அவருடைய மகன் கலையரசன் கலையமுதன் அவர் ஒரு பக்கம் ரணிலினுடைய பக்கத்துக்கு ரணிலுடைய தரப்புக்கு தன்னுடைய ஆதரவு என்று சொல்லி அந்த பக்கம் போயிருந்தார். அதுக்கு முன்னால் குழப்பகரமாக பொது வேட்பாளருக்கான ஆதரவு என்று சொல்லி அந்த பொது வேட்பாளருக்கான வாக்கு சேகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக ஒரு தரப்பு கூறியிருந்தது. தெல்லிப்பளை பிரதேசத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டிருந்தது. ஒரு சில புகைப்படங்களும் வெளியாகி இருந்தது. இவ்வாறு பல்வேறுபட்ட குழப்பகரமான செயற்பாடுகள் இதுவரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற தமிழரசு கட்சி தமிழ் இனத்துக்கு என்று சொல்லி இப்போதைக்கு என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்திருந்த தமிழ் பிரதிநிதித்துவத்தை பெருமளவில் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சி இவ்வாறு பல பக்கமாக தெரிந்திருக்கிற நிலையில் மக்களுக்கு ஒரு குழப்பம். யாருக்கு வாக்களிப்பது? பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதா, ரணிலுக்கு வாக்களிப்பதா, சஜித் பிரேமதாசருக்கு வாக்களிப்பதா, அல்லை எதுவுமே எந்த வாக்குறுதிகளுமே வழங்காமல் இலங்கையை புதியதொரு இலங்கையை கட்டி எழுப்புவோம், பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம், ஐக்கிய சமூகம் ஒன்றை உருவாக்குவோம், சமாதானத்தை நிலைநாட்டுவோம் என்று சொல்லி பல்வேறுபட்ட கொள்கைகளோடு வந்திருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வாக்களிப்பதா என்று அந்த பல்வேறுபட்ட குழப்பங்களுக்கு மத்தியில் தமிழ் மக்களுக்கு அந்த குழப்பமே இல்லை. அனுராக்கு ஓட்டு போடுற வாக்கு போடுற சிந்தனை தமிழ் மக்கள் மத்தியிலே பெரிதளவில் இருக்கவில்லை. இல்ல இளைஞர்கள் மத்தியில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இளைஞர்கள் குறிப்பிட்ட அளவு மிக சொற்பமான அளவு அவர்களுக்குள்ளேயும் குழப்பம். இறுதி நேரத்தில் வாக்களிக்க செல்லாமல் விட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளேயே குழப்பம். யாருக்கு வாக்களிப்பது? வேண்டாம், அமைதியாகவே இருந்து விடுவோம். இந்த பொது கட்டமைப்பு, பொது வேட்பாளர் என்ற விடயம் மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. அதில் நிறைய பிரச்சனைகள் இருப்பதாகவும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அவர்களே பல்வேறு விடயங்களை பேசியிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு விரக்தி, யாருக்கும் வாக்களித்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற ஒரு விரக்தி இருப்பது இந்த தேர்தலில் வெளிப்படையாக தெரிகின்றது இல்லையா? நீங்களே சற்று முன்னர் நண்பர் ராகவனிடம் பேசிய போது தமிழ் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று கேட்டீர்கள். தமிழ் மக்கள் 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நிறைவேற்றி 77 பொது தேர்தலை ஒரு பொது வாக்கெடுப்பாக கருதி வாக்களித்து தமிழீழத்துக்கு ஆணையிட்டார்கள். சர்வதேச பத்திரிகையாளர்களை சந்தித்த தமிழீழத்தின் தேசிய தளபதி தனது சந்திப்பின் போது வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கூட்டணியினர் சிறமேற்கொள்ளவில்லை, அதனால் நான் தலைவனானேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அதன் பின்பு ஒஸ்லோ ஒப்பந்தத்தில் மன்னிக்கவும், மீண்டும் அழைப்பு வந்திருக்கின்றது. அந்த அழைப்பை இணைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றேன். நீங்கள் அந்த விட்டடத்தில் ஒஸ்லோ ஒப்பந்தத்தில் விட்டிருக்கேன். நீங்கள் விட்ட இடத்திலிருந்து மீண்டும் தொடரலாம் என்று நினைக்கின்றேன். ஹலோ, நீங்கள் அழைப்பில் இணைந்திருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். வணக்கம். ஹலோ, வணக்கம். 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 உங்களை அறிமுகப்படுத்தலாம், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். நான் சிட்னில இருந்து கழிக்கிறேன். சிட்னி சொல்லுங்க. இருந்து ஆஸ்திரேலியா இருந்து கழிக்கிறேன். ஏனண்டா இந்த ஜேவிபி தோல்வி அடைஞ்ச ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சு கடைசியில கொஞ்ச நாள அஞ்ஞான வாசத்துல இருந்து இன்றைக்கு ஒரு வெற்றியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி நாங்கள் தமிழர் ஒரு தோல்வியை சந்திக்கு தோல்வியடைஞ்ச இனமாக எங்களை அடையாளப்படுத்தாமல் நாங்கள் தொடர்ந்து அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் தோல்வியடைஞ்ச இனம் கட்டாயம் நாங்கள் ஒரு அஞ்ஞாத வாசத்துக்குள்ள போய் தலைமறைவாக இருந்து எங்களை தயார்படுத்திக் கொண்டு மீண்டும் வந்துதான் நாங்க இப்போ பிரச்சனைகளை சந்திக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் தொடர்ந்து இப்படியான நடவடிக்கைகள் செய்து கொண்டு இருப்பது, அதே நேரம் இந்த தேர்தலை கூட நாங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை.
தமிழ் மக்கள் ஒரு தோல்வியடைஞ்ச இனம் வந்து சரியாக இந்த தேர்தலை இல்ல இதில் நீங்கள் பயன்படுத்தாமல் சும்மா குறிப்பிடுவதற்கு ஏதோ மன்னிக்க ஒரு வேண்டும். ஒரு கிளாரிபிகேஷனுக்காக கேட்கின்றேன். தோல்வி அடைந்த இனம், ஒரு இனம் தோல்வி அடைதல் என்றால் என்ன? எல்லா எல்லா தமிழ் அரசியல்வாதிகளையும் தமிழ் மக்கள் சந்தேக கண்ணோட தான் பாக்குறாங்க. அது இப்படி நடந்து கொள்கிறார். அரசியல்வாதிகள் மக்களினுடைய நன்றி. மதிப்பை நம்பிக்கையை பெற முடியாத ஒரு 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 சூழ்நிலைக்குள் அவர்கள் இருக்கின்றது மக்களினுடைய பிரச்சனையா அல்லது அரசியல்வாதிகளினுடைய பிரச்சனையா? அரசியல்வாதிகளுக்கு தேவையில்லை. நீங்கள் நாங்கள் தமிழ் மக்கள் முதலாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் தமிழ் மக்கள் முதலாவது ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் ஒரு தோல்வி அடைஞ்ச இனம். அந்த தோல்வி அடைஞ்ச இனம் திருப்பி அந்த இடத்துல தோல்வி அடைந்த இனம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இனம் தோல்வி அடைவதென்று நீங்கள் எதனை குறிப்பிடுகின்றீர்கள்? நாங்கள் தொடர்ந்து எங்களை ஏமாற்றி கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏமாற்றப்படுவது வேறு, தோல்வி அடைந்த இனம் என்று எதனை குறிப்பிடு? தோல்வி இப்ப மக்கள் வந்து ஏமாற்றப்படுகின்றார்கள். நீங்கள் சொல்வது அப்படி புரிந்து கொள்கிறேன். அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்படுகின்றார்கள். மக்கள் தோல்வி அடைகின்றார்கள் என்றால் அது ஒரு இனம் தோல்வி அடைகின்றது என்று நீங்கள் எதனை சொல்லுகின்றீர்கள்? அவர் அரசியல்வாதியா அரசியல் வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நேர்மை இல்லாத ஒரு அரசியல் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு தோல்வி அடைந்த இனம் செய்கிற அரசியலில் நாங்கள் எங்களை ஏமாத்துறோம். என நாங்கள் தோல்வி அடைஞ்ச இனமா ஏற்றுக்கொள்ளாமல் தமிழ் மக்கள் வந்து எங்களை ஏமாத்தி கொண்டு பொது வேட்பாளர் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், சும்மா வீணா எங்கிற நேரத்தை வீணாகி கொண்டு இருக்கிறோம். இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூலசாலிகளான ஒரு தமிழ் இனம் வெளிய நாடுகள்ல வந்து எவ்வளவோ சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனா வெளிநாடுகளில் எங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே வெளிநாடுகளில் மக்களால் வெல்லப்பட்ட உரிமைகள் போன்ற விடயங்களை நாங்கள் வந்து அனுபவிக்கின்றோம். தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக ஒரு வேட்பாளரை முன்னிறுத்துகின்றார்கள். அதில் ஏன் அதனை வீணடிப்பென்று நீங்கள் பார்க்கின்றீர்கள்? ஐயா, இந்த தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் வந்து தமிழ் மக்கள் ஒரு உரிமையும் கொடுக்க மாட்டார்கள். அது நாங்கள் ஒரு விருப்பம், எங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிங்களவனுக்கு அவனுக்கு ஒரு நாடு தான் இருக்கு. அந்த நாடு ஒரு நாளும் அவனுக்கு ஒரு நாளும் எங்களுக்கு தரப்போறது இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதை நாங்கள் உணராமல் தொடர்ந்து மக்கள் தங்களை ஒரு தேசமாக முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லி பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். நன்றி. உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆதங்கங்களையும் பகிர்ந்து கொண்டீர்கள். அதில் இருக்கின்ற கேள்விகளை நாங்களும் கேட்க வேண்டியிருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீது சொல்லப்படுகின்ற ஒரு விடயம், தோல்வியடைந்த இனமாக நாங்கள் இருக்கின்றோம் அல்லது நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நேரத்தை பொது வேட்பாளர் என்ற கட்டமைப்பில் நேரத்தை வீணாக்குகின்றோம், நாங்கள் ஏதோ ஒரு வகையில் சாணக்கியமாக செயற்பட வேண்டும் போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அருள், நீங்கள் விட்ட இடத்தில் இருந்தே ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். நான் விட்ட இடம் ஒஸ்லோ ஒப்பந்தம். ஒஸ்லோ ஒப்பந்தத்தில் விடுதலை புலிகளின் தலைமையின் அனுமதியின்றி பாலசிங்கம் கையெழுத்திட்ட போது கூட ஒரு மறு பொது வாக்கெடுப்பை கோரவில்லை. ஆக மொத்தத்தில் தமிழ் மக்களுடைய ஆணையாக இன்று வரைக்கும் பட்டுக்கோட்டை தீர்மானமும் 77 தேர்தல் பொது வாக்கெடுப்பும் தான் இருக்கின்றது. இதனை நாங்கள் மீற வேண்டுமானால் ஒரு மறு பொது வாக்கெடுப்புக்கு போற வேண்டும். அப்படி ஒரு மறு பொது வாக்கெடுப்பை கோருவது ஐக்கிய சோசலிச கட்சியும் சமத்துவ கட்சி போன்ற இலங்கை முழுவதும் ஒரு சோசலிச மாற்றத்துக்காக உழைக்கும் தோழர்கள்தான் அதனை அனுமதிக்கின்றனர், கோருகின்றனர். தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையில் அடுத்த பாராளுமன்றத்தில் எத்தனை இருக்கைகளை பெறலாம், எத்தனை சாராய பெர்மிட்டுகளை பெறலாம் என்பது போன்ற தீவிர பொருளாதார அபிவிருத்தி ஆலோசனைகளில் மூழ்கி இருக்கின்றனர். அது மக்களுக்கு மிக நன்றாக விளங்கி இருக்கும்.
ஆக மொத்தத்தில் மக்களுடைய கோரிக்கையான சுயநிர்ணய உரிமை கோரிக்கை இன்னமும் வலுவிழக்கவில்லை. ஏனென்றால் இலங்கை தீவு வங்குரோத்தான நிலையில் பலர் சொல்கின்றார்கள் போருக்காக கடன்பட்டு இலங்கை தீவு வங்குரோத்தானது என்று. அது பொய். போருக்கு பின்னால் கட்டுமான திட்டங்களுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதற்காகப்பட்ட கடன்கள் தான் நாட்டை வங்குரோத்தடைய செய்தன என்று மறுசாரார் கூறுகின்றனர். கோத்தபாயா கூறுகின்றார் நல்லிணக்க அரசு பெற்ற கடன்கள் மாத்திரமல்ல, அதற்கு கட்டுமானத்துக்காக புறப்பட்டவை மட்டுமல்ல, அந்த கட்டுமானத்திற்காக புறப்பட்டவையில் எவ்வளவு ஊழல்கள் இடம்பெற்றிருந்தன. இவை எல்லாவற்றையும் மக்கள் தான் கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைதான் இன்று இருக்கின்றது. நிச்சயமாக நிச்சயமாக. அதுபோல முக்கியமாக கோபாலபிள்ளை அமுதலிங்கம், அகிலன் கதிர்காமர் போன்ற பொருளாதார நிபுணர்கள் கூறுவதை கவனிக்க வேண்டும். இலங்கை தீவுக்கு இந்த போலி சுதந்திரம் கிடைத்த காலத்திலிருந்து இறக்குமதியின் அளவை ஒருபோதும் ஏற்றுமதி நிகர் நீக்கவில்லை. அதனால்தான் இந்த அந்நிய செலவாணி பற்றாக்குறை என்று அவர்கள் திரும்ப திரும்ப கூறுகின்றனர். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும் ஒரு பொருளாதார திட்டத்தை ஏனும் இந்த போலி சுதந்திரத்துக்கு பின்னால் வந்த எந்த அரசும் முன்வைக்கவில்லை, அமுல் நடத்தவில்லை. இது போன்ற நிலைமையில் மீண்டும் மீண்டும் சிங்கள உழைக்கும் வர்க்கம் தனது தேவைகளுக்காக போராடும் போது அதனை தமிழிடம் அடித்து பறி என்ற இனவாத முகத்திரையை அணிவதை தவிர சிங்கள ஆளும் கும்பலுக்கு வேறு வழி இல்லை. இப்போது வந்திருப்பதும் ஒரு சிகப்பு முகமூடி அணிந்த சிங்கள பௌத்த பேரினவாதம். பாட்ஷா திரைப்பட பாடலை போட்டு அவர்களை மார்க்சியவாதிகள் ஒரு மார்க்சிய திட்டமிடலை முன்வைக்கின்றார்கள் என்று சிலர் சொல்லுகின்றார்கள். ஆரும் என்னவும் சொல்லலாம், ஆரும் என்னவும் சொல்லலாம். சந்திரனை காட்டி ஆயா சுட்ட வடை என்று சொல்லலாம். அதுபோலத்தான் அனுரகுமார திசநாயக்காவையும் அவரது நண்பர்களையும் தோழர்கள் என்று சொல்வது, மார்க்சியவாதிகள் என்று சொல்வது. அவர்கள் எந்த காலத்திலும் இனவாதத்தை கைவிடவில்லை. இறுதி கட்டத்தில் அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட போது தலைவருக்கு பரிந்துரை செய்யப்பட்ட பேர் குமாரமாத்தையாவின் பெயர்தான் பரிந்துரை செய்யப்பட்டதாம். அவர் ஒரு தமிழர், தமிழர் எதுவிதம் ஜேவிபிக்கு தலைவராக வரலாம் என்று பிரச்சாரம் செய்துதான் தலைவர் கட்டிலேயே தலைவர் கதிரியையே அனுரகுமார திசநாயக்கா கைப்பற்றினார் என்று கூறும் தோழர்கள் தென்புலத்தில் உள்ளனர். ஆக மொத்தத்தில் ஆனால் ரோகண விஜய நீங்க சொல்வது சண்முகதாசனுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலே இருந்து அங்கிருந்து ஒரு தமிழில் ஒரு துண்டு பிரசுரம் அடிக்கின்ற பிரச்சனையில் தமிழில் அடிக்க தேவையில்லை, இங்கு சிங்கள மொழி மட்டும்தான் இருக்கின்றது என்ற ரீதியிலே பிரிவடைந்து வந்து என்ற பிரச்சனையிலே ஆரம்பிக்கப்பட்டு பிரிவடைந்து வந்துதான் ரோகண விஜய வீர ஜேவிபி ஆரம்பித்தார் என்று அவர்களுடைய சகாக்களை சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல பண்டா செல்வ ஒப்பந்தத்தை கண்டித்து கொழும்பில் நடந்த ஊர்வலத்தில் ரோகண விஜய் வீரா கட்சியின் அனுமதியை மீறி கலந்து கொண்டார். இதில் முக்கியமாக நாங்கள் ஏகேடி தெற்கில் இருக்கின்ற அரசியல் நிலைமைகள், அங்கு இருக்கின்ற கட்சிகளுடைய பிளவுகள், பிரிவுகள், அழிவுகள் போன்ற பல்வேறு விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதிலும் முக்கியமானது இந்த தேர்தலில் தமிழர் தரப்பு அல்லது தமிழர் அரசியல் அல்லது தமிழ் பேசும் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அது சார்பாக தமிழருடைய அரசியலை முன்வைத்து நிறுத்தப்பட்ட பொது வேட்பாளர் என்ற கட்டமைப்பு போன்ற பல்வேறுபட்ட விடயங்களையும் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த தேர்தலில் ராகவனிடமிருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் தமிழர் தரப்பிற்கு அல்லது தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் என்ன வகையான செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள்? இப்ப சொல்வது எளிதான், ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு அதனை ஊகிக்கக்கூடியதா இருக்கு. என்ன செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள்? இந்த தேர்தல் மூலம் கட்சிகள் என்ன நிலைமையை அடைந்திருக்கின்றது? இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ் கட்சிகளால் தங்களை தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக முன்னிறுத்தி பாராளுமன்றத்திலும் சரி, இலங்கை என்ற அந்த நாட்டுக்குள்ளும் சரி, அல்லது புலம்பெயர் நாடுகளிலும் சரி, சர்வதேசத்துக்கும் சரி, தங்களை மக்களின் பிரதிநிதிகள் என்று சொல்லி, தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி காட்டிக்கொள்கின்ற அத்தனை பேர் முகத்திலும் கரி பூசப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்லலாம்.
ஏனென்று சொல்லி சொன்னால் மக்கள் யார் சொல்லி, எந்த கட்சி சார்ந்தவர்கள் சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிறோம் என்பதை முடிந்த வரைக்கும் குழப்பி இருக்கிறார்கள். எவருடைய எதிர்பார்ப்புகளும் அங்கே பூர்ணமாக நிறைவேற்றப்படவில்லை, பெரும்பான்மையாக நிறைவேற்றப்படவில்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூறியிருந்தது தேர்தலை பகிஷ்கரியுங்கள் என்று சொல்லி, அது நடைபெறவில்லை. தமிழரசு கட்சியினுடைய ஒரு சாரா சொல்லி இருந்தார்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க சொல்லி. அவர்களுடைய அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும், யாழ் கிளிநொச்சி இணைந்த தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்குமாக வெளியாகி இருக்கின்ற இந்த தற்போது வெளியாகி இருக்கின்ற சொற்ப வாக்குகள் தான், தபால் மூல வாக்களிப்பு என்பது ஒரு சொற்ப வீதம் தான். அந்த வீதத்தினை பார்க்கின்ற போது கூட அதில் பெருமளவாக அவர்களுடைய கருத்து ஈடுபடவில்லை. ஆனால் சிலர் உணர்வுபூர்வமாக சிந்தித்து, சரி, எங்களுடைய தமிழ் பிரதிநிதியாக ஜனாதிபதியாக வருவது என்பது சாத்தியமல்ல, இருந்தாலும் எங்களுடைய உணர்வினை வெளிப்படுத்துவோம் என்ற ஒரு அந்த சிந்தனையின் அடிப்படையில், அந்த கொள்கையின் அடிப்படையில் பொது வேட்பாளருக்கான வாக்குகளை வழங்கி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கவிற்கான வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்து என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய வாக்குகள் தான் இந்த தபால் மூல வாக்களிப்பில் பங்களிப்பு செய்கிறது. அந்த வகையில் தற்போது ஜனாதிபதியாக இருக்கின்ற, இந்த தேர்தல் முடிவுகள் வரும் வரைக்குமாக இதுவரைக்குமாக ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவனுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக 6 மாதத்துக்கு ஒரு தரம் இந்த அரசாங்க உத்தியோகத்தர்களது, அரசாங்க ஊழியர்களது சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் என்ற அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படலாம் என்ற அந்த எதிர்பார்ப்பு யாழ் மாவட்டத்திலும் பிரதிபலித்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இது பெருமளவு தென்னிலங்கையை பொறுத்தவரைக்கும் இது மிக பெரும் தாக்கத்தை செலுத்தி இருக்க வேண்டிய ஒரு வாக்குறுதி. ஏனென்றால் அவர்கள் தான் இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் பெருமளவில் செறிந்து காணப்படுகின்ற ஒரு பெருமளவு பிரதேசம் என வடக்கு கிழக்கு என்பதை தாண்டி, இதில் ஒரு 5 மாவட்டங்கள் வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும், இதை தாண்டி தேர்தல் மாவட்டங்களை நான் குறிப்பிடுகிறேன். இதை தாண்டி வெளியே தான் மிகுதி இருக்கின்ற அத்தனை மாவட்டங்களும், குறைந்தது 18 மாவட்டங்கள் வெளியே. ஆனால் அங்கே பெருமளவு தாக்கத்தை இந்த வாக்குறுதி செலுத்தவில்லை. ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் யாழ் மாவட்டத்தில் இந்த வாக்குறுதி செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. இதை கவலைக்குரிய விடயமாக எடுத்துக்கொள்வதா, அல்லது சரி, அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் அடிப்படையில் தற்போது காணப்படுகின்ற பொருளாதார நெருக்கடி சார்ந்த அந்த நிலைமையை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டிருப்பதா, எதை மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்வது என்று நிச்சயமாக கூற முடியாது. இருந்தாலும் தமிழ் பிரதிநிதிகள் என்று சொல்லி தங்களை தாங்களே கூறிக்கொண்டிருக்கின்ற தற்போது நாடாளுமன்றத்தை, பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர்களாகட்டும் அல்லது கட்சி சார்ந்தவர்களாகட்டும், எல்லோர் முகத்திலும் கரியை மக்கள் பூசி இருக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தை மட்டும் தெளிவாக குறிப்பிடலாம். இந்த இல்லை, நீங்கள் சொன்ன விடயம், இந்த 10,000 ரூபாய் கொடுக்கின்ற விடயம் சொல்லப்படும் பொழுது சில நேரம் தெற்கில் வடக்கில் இருக்கும் அரச ஊழியர்கள் அதனை புரிந்து கொள்ளவில்லையோ தெரியவில்லை, தெற்கில் இப்படி புரிந்து கொண்டார்களோ தெரியவில்லை. தேர்தலுக்காக 10,000 ரூபாய் தந்துவிட்டு அதை 20,000 ரூபாயாக வசூல் செய்து விடுவார்கள் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கின்றதோ தெரியவில்லை. வந்தது வரட்டும், நாங்கள் இனி திருப்பி கொடுக்க முடியாது என்ற நிலைமையில் மக்கள் இருக்கின்றார்களோ தெரியவில்லை. 81ஆம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபையை பெற்றுக்கொண்டு தமிழர் விடுதலை கூட்டணியினர் வந்தபோதே தமிழ் மக்களால் தமிழர் விடுதலை கூட்டணி என்ற தமிழ் தரக முதலாளி வர்க்க கட்சி குப்பை கூடைக்குள் வீசப்பட்டது. பின்பு விடுதலை புலிகள் சர்வதேச மத்தியஸ்தம் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட போது சர்வதேச அங்கீகாரத்துக்காக புளூரலிசம், பன்முகத்தன்மை என்பதனை காட்டுவதற்காக இந்த குப்பைக்கூடையை தோண்டி வெளியில் எடுத்தார்கள். அப்போது நடந்த தேர்தலில் கூட யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் உற்சாகமாக வாக்களித்த அந்த தேர்தலில் கூட இன்றைய தமிழரசு கட்சியின் தானை தலைவர் வடிவேலு புகழ் மாவை சேனாதராயா அவர்கள் உண்மையாக தோல்வி அடைந்தார் என்பது விஷயமறிந்த வட்டாரங்களுக்கு விளங்கிய ஒன்று. இப்போது இந்த முடிவுகளோடு, அதாவது கடந்த 15 வருடங்களாக பாராளுமன்ற பாதையும் ஐநா பாதையும் பயனளிக்கவில்லை என்பது தம்முயிரை துச்சமென மதித்து சாவினை தோளில் தாங்கி நடந்திட்ட சந்தன வேங்கைகளோடு பாடுபட்டவர்கள் பொது வழிகளில் பேசிக்கொள்ளும் ஒரு விடயமாக உருமாறியிருக்கின்றது.
ஆக மொத்தத்தில் அதனைத்தான் நான் என்னுடைய கேள்வியாக வைக்க இருக்கின்றேன். 3 தமிழர் தரப்பிலிருந்து பல விடயங்களை முக்கியமாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதில் முக்கியமானது ஒன்று, பொது வேட்பாளர் என்ற ஒரு கட்டமைப்பை நிறுத்தினார்கள். அதற்கு வாக்குகள் வருமா வராதா அல்லது என்ன மாதிரியான நிலையில் அது செல்ல போகின்றது என்ற கேள்வி அல்லது அதற்கான பதில் மக்கள் மத்தியிலே அல்லது மக்கள் முன்னால் இனித்தான் வைக்கப்பட இருக்கின்றது. அதனை தொடர்ந்து அதனை அலச வேண்டி இருக்கின்றது. இந்த தேர்தல் முழுமைக்கும் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விடயம் 50% அல்லது போதுமான வாக்குகளை பெற முடியாவிட்டால் இது ஒரு தற்கொலைக்கு சமம் என்று. அந்த கருத்தினை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? சுருக்கமாக அது சரியான கருத்தா? முதல் அதுதான் நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். அது இந்திய சார்பில் இயங்கி மக்கள் மத்தியில் அம்பலப்பட்ட சக்திகளும் தொடர்ந்து பொய் வாக்குறுதிகளை சொல்லி டெல்லியில் விடுதலை புலிகளின் தலைவரை ராஜீவ்காந்தி சந்தித்த போது ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் அவர்களுக்குள் இருந்தது என்பது போன்ற பொய் கதைகளை சொல்லி தனக்கு ஆதரவு திரட்டும் திருநாக்கரசு போன்ற இந்திய ஆதரவு அறிஞர்களும் மக்களை மிரட்டிய ஒரு விதம்தான் அது. 50% வாக்குகளை மக்கள் மத்தியில் இருந்து கவர வேண்டும் என்பதற்காக மக்களை மிரட்டினார்கள். ஆனால் மக்களை பொறுத்தவரையில் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவி என்பது எவ்வளவு கொடுமையாக இந்த ஈழ விடுதலை போராட்டத்தையும் சிறுபான்மை இதில் ஒரு கிளாரிட்டி, மக்களை பொது வேட்பாளர் தரப்பு மிரட்டியது என்று நீங்க சொல்றீங்களா? இதனை பொது வேட்பாளர் தரப்பை எதிர்த்த தரப்பு சொல்லியது. இது ஒரு தற்கொலைக்கு சமம், இது ஒரு இனவாதம் என்ற விடயத்தை முன்வைத்தார்கள். தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை பேசுவதற்காக அதில் போதாமைகள் இருக்கின்றன, பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. தமிழ் மக்களுடைய ஏன் தற்கொலைக்கு சமம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள்? தமிழ் மக்களுடைய உரிமைகளை பேச வேண்டும் என்றால் நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்றேன், எங்களுடைய பொது வாக்கெடுப்பு 77 பொது தேர்தல் தான். அதில் மக்கள் அடித்த ஆணையை நீங்கள் மீறுவதாயின் அல்லது மாற்றுவதாயின் மீண்டும் ஒரு பொது வாக்கெடுப்பை கோர வேண்டும். அல்லது அந்த பொது வாக்கெடுப்பை இன்று கோருபவர்களோடு இலங்கை முழுவதற்குமான பொது பிரச்சனைகளுக்காக ஐக்கியப்பட்டு சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தி இணைந்து போராட வேண்டும். அதனை விடுத்து அதான் சொல்றேன், இதுல இருக்க குறைபாடுகள் பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்கின்றன. ஆனால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது, இப்ப உதாரணமா சுமந்திரனுடைய வாதம் என்னவா இருக்கின்றது என்றால், பொது வேட்பாளரை நிறுத்தினால் அது அதற்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், வடக்கு கிழக்கில் வாக்களிக்க மாட்டார்கள். சரி, நானும் சுருக்கமாகவே பதில் சொல்கிறேன். விடுதலை புலிகளின் பிரசனம் இல்லாத இந்த காலத்தில் மன்னிக்க வேண்டும், நான் நினைக்கின்றேன் இந்த இடத்திலிருந்து இந்த விவாதத்தை தொடர வேண்டும். அதற்கு முன்னால் தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன, அதனை பார்த்துவிட்டு மீண்டும் இந்த விடயத்தை பேசலாம் என்று நினைக்கிறேன். முக்கியமான விடயம் பேச வேண்டும். நாங்கள் தேர்தல் முடிவுகளை பார்க்க வேண்டியிருக்கின்றது. பொது வேட்பாளர் தொடர்பாகவும் அல்லது அதனை பற்றிய கேள்விகளும் பல இருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த விவாதங்களை அல்லது இது தொடர்பான விடயங்களை நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. இன்னும் ஓரளவிற்கு விடயங்கள் முடிவுகள் வெளிவரும் பட்சத்தில் அது தொடர்பான விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட விருந்தினர்களுடன் விவாதம் களங்களுடனும் தொடர்ச்சியாக ஐபிசி தமிழினுடைய தேர்தல் நேரலை வர இருக்கின்றது. லண்டன் கலையகத்திலிருந்து இணைந்து கொண்ட இந்த நேரலையானது தற்போது நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். இதன் பின்னர் அடுத்த நேரலையானது அடுத்த பகுதியிலே இருந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் இன்று நம்முடன் இணைந்து உங்களுடைய நேரத்தையும் தந்து, உங்களுடைய பதில்களையும் தந்து, உங்களுடைய கருத்துக்களையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்காக ராகவன் மற்றும் அருள் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். நாங்கள் முழுமையாக விடயங்களை பேச முடியாவிட்டாலும், முக்கியமாக பொது வேட்பாளர் தொடர்பாகவும் தமிழ் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை பேச முடியாவிட்டாலும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் அல்லது இன்னொரு விவாத களத்தில் அதனை தொடரலாம் என்று நினைக்கின்றேன். நம்முடன் இணைந்திருந்து உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.